மூணாவது படிக்கிற குழந்தைக்கு நான் ஓப்பனா பேசுறேன். மூணாவது படிக்கிற குழந்தைக்கு ஒண்ணுக்கு போக தெரியுமா? நீ அந்த குழந்தைகிட்ட வந்து பப்ளிக் எழுது அடிச்சு என்ன அந்த குழந்தை ஏதோ பெண்ணை பிடிக்குமா? பாக்குறீங்க, போனை திறந்தா 100 நாள் வேலை திட்டத்தினாலதான் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு பல கூமுட்டைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அது பாடத்திட்டமா வரும். பல கோட் சூட் எல்லாம் போட்டு இருக்கிற திருப்பனுங்க 90 மணி நேரம் வேலை பாரு, வீட்டுக்கு போய் உன் ஒய்ஃப் முகத்தை பார்த்து என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்கல்ல. நாளைக்கு அவன்லாம் வைஸ் சான்சலரா இருப்பான். இருக்கிற ஆளுநர் ரொம்ப விலங்கமானவங்க இருக்கிறவன், ஆரம்பி சாதாரண விலங்கம் பிடிச்சுவேன். இவனதான் பண்ணுவான், காம கொடியை தூக்கி ஆளுநர் புடலை போடுவான். புடலை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அங்க யூனிவர்சிட்டியில பசங்க உடம்பு சரியில்லாம போவோம், கை கால் வலி வந்துடும். நீங்க யாரும் மருத்துவமனை போகாதீங்க, மூத்தத்தை குடிங்க. நீங்க யாரும் ஹாஸ்பிட்டல் போய் மூத்தத்தை குடிங்க, உடம்பு நல்லா ஆயிடும். ஒரு காரணமும் இல்ல. நாம இன்னைக்கு இந்தியாவே போராட்டம் பண்றாங்க, நீட்க்கு எதிராக, நீட் 2020 எதிராக போராட்டம் பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் வீரமிக்க போராட்டமா இருக்குது இன்னைக்கு. உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஏஐஎஸ்எஃப் சார்பில் புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த குறுகிய காலகட்டத்தில் குறுகிய நேரத்தில் யூஜிசி கொண்டு வந்துள்ள புதிய வரைவறிக்கையின் சம்பந்தமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கண்ணா ஆர்ப்பாட்டத்திற்கு RSYF அமைப்பினருக்கு எங்களது அமைப்பின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, யூஜிசி புதிய வரைவு அறிக்கை இது இன்னைக்கு நேற்றுன்னு கிடையாது. மத்திய அரசாங்கம் குறிப்பாக பாஜக என்னைக்கு 2014 ஆட்சி பொறுப்பில் அவங்க ஏறினாங்களோ அதுலேருந்து ஒவ்வொரு சிஸ்டம்லையும் கை வைக்கிறாங்க. குறிப்பாக அவங்க முக்கிய கவனம் பார்த்தோம்னா உயர்கல்வி தான் அவங்க முக்கிய பங்காற்றுறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், நம்ம இவங்களை பற்றி பேசவே தேவையில்லை. இவன் வேலை நம்ம முதல்ல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கிராண்ட் தரத்தான் இவனுடைய வேலை. பணத்துக்கு கொடுத்துட்டு போறான்னா தேவையில்லாத ஆணையை பிடுங்குறான் இவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரே இல்லை. அதை பற்றி பேசுறேன்னா இதுல தேவையில்லாத ஆணி, நான் அவனை செலக்ட் பண்றதுக்கு ஆளுநர் நியமிக்கிறேன். அதாவது பேசலாம். இன்னைக்கு யூனிவர்சிட்டியில இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் பல்வேறு யூனிவர்சிட்டியில பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. அங்க பேராசிரியர் கிடையாது. எந்த யூனிவர்சிட்டியாவது நிம்மதியா மாணவர்கள், வரக்கூடிய மாணவர்கள் யூனிவர்சிட்டி உள்ள போறாங்களா, இல்ல கல்லூரிக்குள்ள போறாங்களா? யாரு போனாலும் போராட்டம் பண்ணாம உள்ள நுழையவே முடியல. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையே தீர்க்க முடியல. இதுல யூஜிசி ஒரு புதிய வரைவு ஒண்ணு விட்டுருக்காங்க. இதுல ஏகப்பட்ட வரைவு இருக்குது. அதில் இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க பேசக்கூடிய பெரும்பாலும் ஒரு கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் அந்த யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கான கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம பார்க்கணும்? இதைய இங்க பல்வேறு பேர் தெரியும். இன்னைக்கு ஐஐடியில காமக்கோடி பேர் வித்தியாசமா இருக்குது இல்ல, காமக்கோடின்ற ஒருத்தர் மூத்திரத்தை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருப்பாரு. மூத்திரத்தை கூடி ஞானம் பிறக்கும், மூத்திரத்தை கூடி ஜுரம் போகும், மூத்திரத்தை கூடி உனக்கு நன்மை கிடைக்கும், பலதாக பேசியிருப்பாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த அதிகாரம் கொடுத்துருக்குறாங்கல்ல யூஜிசி, அந்தந்த மாநில ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம்னு. அப்போ இந்த மாதிரி குத்தமானா இங்க இருக்கிற ஆளுநர் ரொம்ப விலங்கமானவங்க இருக்கிறவன், ஆரம்பி சாதாரண விலங்கம் பிடிச்சுவேன். இவனதான் பண்ணுவான், காம கொடியை தூக்கி ஆளுநர் புடலை போடுவான். புடலை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அங்க யூனிவர்சிட்டியில பசங்க உடம்பு சரியில்லாம போவோம், கை கால் வலி வந்துடும். நீங்க யாரும் மருத்துவமனை போகாதீங்க, மூத்தத்தை குடிங்க. நீங்க யாரும் ஹாஸ்பிட்டல் போய் மூத்தத்தை குடிங்க, உடம்பு நல்லா ஆயிடும். உங்களுக்கு கல்வித்திறன் மேம்படும், உங்களுக்கு ஞானம் கொடுக்கணும், இதெல்லாம் பேசுவான். அப்போ யூஜிசி இது மாதிரி ஒரு இந்த வரைவு கொடுத்துருக்குறாங்கல்ல, ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்புடன்னா, இப்போ ஆளுநர் எந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில நியமனம் பண்ணுவாரு? இந்த மாதிரி காமக்கோடி ஆட்கள் மாதிரியும் இங்க வந்துக்கிறாங்களே தமிழ் இசை, தாமரை மலர் பாட்டு பாடுறாங்களே, அவங்கள மாதிரி ஆட்களை தான் இந்த மாதிரி ஒரு பொறுப்புல போடுவாங்க. அப்போ யூனிவர்சிட்டியுடைய முக்கியமான அங்க நிதி வழங்குறது மட்டும்தான். அப்போ இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணணும்? இதுல இந்த துணைவேந்தர் நியமனம் பண்றதுல ஆளுநர் தான் தலைவர். இதுல ஆளுநர் தலைவர் யூஜிசி சேர்மன் உள்ள வராரு. அந்த உண்டான பல்கலைக்கழகத்தினுடைய அந்த போர்டுல ஒருத்தர் வருவாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது ஒரு துணைவேந்தர் நியமனம் பண்ணணும்னா 10 வருடம் பேராசிரியரா ஒர்க் பண்ணணும், ரிசர்ச்ல அவங்க தலை சிறந்தவங்க இருக்கணும். இப்படித்தான் கொண்டு வரணும். இதுதான் யூஜிசியுடைய இதுவா இருக்குது. அப்போ இப்படி போகும்போது இன்னைக்கு
இந்த தரப்புல யூஜிசி வந்து இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு வரைவை கொண்டு வராங்கன்னா காரணம் என்ன? ஒரு காரணமும் இல்ல. நாம இன்னைக்கு இந்தியாவே போராட்டம் பண்றாங்க நீட்க்கு எதிராக, நீட் 2020 எதிராக போராட்டம் பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த போராட்டம் வந்து வீரமிக்க போராட்டமா இருக்குது. இன்னைக்கு இப்படி போகும்போது இந்த மாதிரி ஆட்களை வந்து வைஸ் சான்சலர் போட்டாங்கன்னா இவங்க வந்து ஈஸியா வந்து இந்த NEP 2020 வந்து ஈஸியா கொண்டு வந்துருவாங்க. அப்போ NEP ஏன் கொண்டு வராங்க இவங்க? ஏன்னா இதுதான் வந்து அவருடைய திட்டமே. இவங்க வந்து கடந்த ஒரு 5-6 வருஷமா ரொம்ப மும்முரமா செயல்படக்கூடிய ஒரு இதுவே இந்த நீட் 2020 வந்து உள்ள கொண்டு வந்து அப்படியாதுன்னு அதையே கொண்டு வரானுங்க. அதுல ஒண்ணு மட்டும்தான், இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நான் சிலதை மட்டும் பேசுறேன் ஏன்னா நேரம் இல்லை. இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம பசங்க பல பேர் வந்து 3 வருஷம் படிக்கிறதுக்கே வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஆனா இதுல 4 வருஷம் கொண்டு வரான். 4 வருஷம் கொண்டு வரது கூட அவனோட இதுதான் கொண்டு வரல. இந்த 4 வருஷம் எதுக்குன்னு பார்த்தோம்னா முதல் வருடம், இந்த முதல் வருடத்துல எல்லா சப்ஜெக்ட்லுமே வந்து ஆல் கிளியர் பாஸ் பண்ணணும். இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் 1-2 சப்ஜெக்ட் வைக்கிறாங்க, திருப்பி எழுதும்போது வந்து அதை வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இயல்பு, தோல்வி என்பது சகஜம் தானே. ஆனா இந்த நீட் பாலிசி என்ன சொல்லுறேன்னா இந்த 4 வருஷம் வந்து இந்த படிப்புல முதல் வருஷம் ஏதாவது அரியர் வச்சேன்னா நீ 2வது வருஷம் போக முடியாது. சரி, பையன் வந்து தப்பி தவறி 2வது வருஷம் பாஸ் பண்ணிட்டான், 3வது வருஷம் போறான். அந்த 3ஆம் ஆண்டுல 75% தான் நீ பையன் இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் அவனே ஒரு சர்டிபிகேட் தரான். அந்த சர்டிபிகேட் வந்து எதுனா இருக்கலாம், ஒன்னு ஐடிஐ இருக்கலாம், டிப்ளமோ இருக்கலாம். அப்போ பையனை வந்து இதுலயே வடிகட்டுறான். இது ஒரு புறம் இருக்க. 2வது வந்து 3வது படிக்கிறவங்களுக்கும் 5வது படிக்கிறவங்களுக்கும் 8வது படிக்கிறவங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரான். நான் கேட்கிறேன், 3வது படிக்கிற குழந்தைக்கு, நான் ஓப்பனா பேசுறேன், 3வது படிக்கிற குழந்தைக்கு ஒண்ணுக்கு போக தெரியுமா? நீ அந்த குழந்தைகிட்ட வந்து பப்ளிக் எழுது அடிச்சு என்ன அந்த குழந்தை எழுது? பெண்ணை பிடிக்குமா? இந்த கல்வி முறை அப்ப நீ வந்து எதை கொண்டு வர நீ பாக்குற? நீ பசங்களை வந்து படிக்க கூடாது, வடிகட்டணும். சரி, 3வது தப்பி தவறி பாஸ் பண்ணிட்டான், இவன் 5வது வரான், அப்புறம் என்ன பண்ணுவேன்? 5 வடிகட்டுற முறை, 8வது வரான். இது வந்துட்டு அரசாங்கம் வந்து நீ பள்ளிக்கூடத்துக்கு போவான்னு சொல்லல, மாணவர்கள் மேல இத சுமையை திணிக்கிறாங்க. படி படி படின்ற சுமையை திணிக்கிறாங்க. அப்போ இதன் அடிப்படையில தான் அரசாங்கம் உண்மையாவே இப்ப இருக்கிற அரசாங்கம் நல்ல சாமர்த்தியமான அரசாங்கம். நீ பள்ளிக்கூடத்துக்கு போவான்னு சொல்லல, எப்படி வந்து பசங்க மேல சுமையை திணிச்சுமானா அவனே பள்ளிக்கூடத்தோட நிப்பானோ அந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வராங்க. அப்போ இந்த இதனுடைய இதுல தான் வந்து யூஜிசி இதுல கொண்டு வராங்க. யூஜிசி வந்துட்டு இப்போ வந்து ஆர்டர்லாம் போட முடியாது. இதுக்கு முன்னாடி யூஜிசி வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பாடி மட்டும்தான். உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது. இங்கெல்லாம் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்கும். அந்த விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே வந்து செயல்படும். அப்படி இருக்கும்போது இந்த ரெக்கமெண்டேஷன் பாடி, அதாவது இந்த மாதிரி உங்க பல்கலைக்கழகம் பண்ணலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய இந்த யூஜிசி இதுக்கு அப்புறமேட்டு வந்து ஆர்டர் போடலாம், ஆர்டர்லாம் கட்டாயப்படுத்தலாம், இது நீ பண்ணியே ஆகணும்னு. அதே மாதிரி வந்து நேஷனல் இன்னைக்கு வந்து இந்த கல்வி முறை வந்து ஒரே தேசம் ஒரே கல்வி முறை. இதை நாம பார்க்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு பீகாரும் உத்தரப்பிரதேசம் இருக்கிற கல்வி முறையும் தமிழ்நாடு ஒண்ணா? இன்னைக்கு எல்லா விதத்திலையும் பார்க்கலாம். இன்னைக்கு எல்லா விதத்திலுமே வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் பிரிச்சு வச்சு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த பாசிச அரசாங்கம் எதை வைத்து இதெல்லாம் செய்யறாங்கன்னா கல்வியை சிதைக்கணும். முதல்ல வந்து கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்கணும், சமூக நீதியை பிரிச்சு வச்சிடணும். இதுதான் இன்று இருக்கக்கூடிய மத்திய பாசிச அரசாங்கத்தினுடைய முக்கிய அங்கமா இருக்குது. எனவே இந்த போராட்டம் மிக தேவையானது. இந்த போராட்டம் ஏதோ RSYF நடத்துறதாவோ அப்படி விட்டுறக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணணும். இது உண்மையாவே கல்வியில பேர் ஆபத்து. இது இந்த ஆபத்தை நாம வந்து தட்டி கேட்காம இது ஏதோ ஒன்று மாதிரி கடந்து போயிட்டுமானா நாளைக்கு நமக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளுக்கு வந்து கல்வி முறையை இல்லாத ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அதை தான் வந்து முக்கியமா அவங்க பாக்குறாங்க. எனவே இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வேண்டும். அதன் அடிப்படையில் வருகின்ற 7ஆம் தேதி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் AISF சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பிற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். போராட்டம் தொடரட்டும். தைரியமாக எல்லா தரப்புல இருந்தும் போராட்டம் பண்ற ஒரு மரபு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னும் போது
எல்லா மாணவர் அமைப்பையும் சேர்த்து அதை கல்வித்தலங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்படியான ஒரு முன்னெடுப்பு எடுத்த தோழர்களுக்கு முதல் நன்றி தெரிவிக்கிறேன். ஏற்கனவே நான் பேசின தோழர்கள், முன்னாடி பேசின தோழர்கள் வந்து மாநில உரிமையை பத்தியும் கவர்னர் நியமிக்கிறத பத்தியும் இன்னும் வந்து 3 வருஷம் 4 வருஷம் இன்க்ரீஸ் பண்றதை பத்தியும் எல்லாம் பேசிட்டாங்க. அதனால நான் வேற அம்சங்களை சொல்றேன். ஏன்னா இப்ப மணி கூட பேசுறாரு, என்ன பேசுறாங்கன்னா, உன் வேலை என்ன, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனா நிதி தரதான் உன் வேலை, அதுக்கு மேல உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கலாம் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த காமக்கோடி ஒருவரு மாட்டு கோமியத்துல இருந்து வந்து தீர்வு கண்டுபிடிக்க சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, அது சிலபஸ் ஆகுதுன்றதை தாண்டி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, நீங்க இனிமேல் மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு டிகிரி வாங்கணும் அப்படின்னா அதுல வேதிக் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கால்குலஸ் தாண்டி, ஜியாமெட்ரி தாண்டி, இதெல்லாம் தாண்டி வேதிக் மேத்தமெட்டிக்ஸும் படிக்கணுமா. அதாவது வேதத்துல இவங்க கணிதத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது படிச்சா தான் நீங்க வந்து உங்களுக்கு டிகிரி கிடைக்கும். அதே போல நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா அர்த்த சாஸ்திரத்தை படிக்கணும். நீங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னா மனுஸ்மிருதியை படிக்கணும். அப்ப இவனோட நூல்களை படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிகிரியே இருக்கு. அதுதான் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறான். இப்ப அதுல இருந்து என்ன பண்ணுவான், தமிழ் வந்து சமஸ்கிருதத்துல வந்தது அப்படின்னு பாடத்திட்டத்தில் வைப்போம். அதை படிக்கணுமா, நம்ம அதை படிச்சா எவ்வளவு கேவலமா இருக்கும். அது கூட பரவாயில்ல, அகஸ்தியர் தான் தமிழை உருவாக்குனதுன்னு வரலாற்று பூர்வமா எழுதுவான். இவன் அதை புனைவு மாதிரியோ இந்து நம்பிக்கை மாதிரியோ எழுத மாட்டான், அதுதான் வரலாறுன்னு எழுதுவான். இந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது இந்து சரஸ்வதி நாகரிகம் இல்லாத ஒரு நதிப்பேர்ல நாகரிகத்தை வச்சு அதையே நம்ம வரலாற்றா படிக்க சொல்லுவோம். நம்ம நினைச்சிட்டுமா இது பண்பாடு ரீதியா மட்டும்தான், நம்ம மொழி மீது இல்ல நம்ம வந்து மதசார்பின்மை மீது காவிமயமாவது அப்படிங்கிறது இது மட்டும் கிடையாது. நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிசர்வேஷன்னாலதான் நாடு பின்தங்கி இருக்குது அப்படின்னு பாடத்திட்டத்தில் வைப்பான். அப்படி ஒரு ஆராய்ச்சியை பண்ணி நீங்க வச்சா தான் உங்களுக்கு பிஹெச்டி கிடைக்கும்னு சொல்லுவான். ரேஷன் கடையினாலதான் இந்தியா பொருளாதாரத்துல பின்தங்கி போச்சு, எத்தனை நாள் தான் நாங்க மக்களுக்கு இலவசமா சோறு போடுறது அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகள்லாம் வரும். அப்ப என்ன அப்படின்னா, இது மக்கள் நலன் சார்ந்த எல்லா திட்டங்கள் மீதும் எல்லா கொள்கைகள் மீதும் ஒரு தாக்குதல் நடத்துறத யூனிவர்சிட்டில இருந்தே பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கு மக்கள்கிட்ட, இப்போ அது வந்து அதிமுக திமுக அந்த அரசாங்கமே போட்டு வந்த நலத்திட்டத்தை அந்த அரசாங்கமே பின்வாங்கன்னா அந்த அரசாங்கத்தை எடுத்தே போராட மக்கள் வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க, பண்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒண்ணுமில்ல, மோடி அரசாங்கம் வந்து 80 கோடி பேருக்கு வந்து 5 கிலோ அரிசி தரேன்னு சொல்லுது. உடனே உத்தரப்பிரதேசம் மோடி ஜெயிக்கிறாரு. அதே 5 கிலோ அரிசியை திரும்பி வாங்கிக்கிறோம்னு சொல்றாரு. உத்தரப்பிரதேசத்துல நாடாளுமன்றத்துல தோக்குறாரு. எங்க மக்கள் நல திட்டங்கள்லாம் அவ்வளவு சீர்மைப்படுத்தப்பட்ட நிலையில இல்லாத உத்தரப்பிரதேசத்தை மக்கள் மக்கள் நல திட்டத்தை பின்வாங்கும் போது அதுக்கு எதிராக வினையாற்றுறாங்க. இந்த பண்பாடு எப்படி வந்தது, பல 100 வருடங்களாக திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், அம்பேத்கர் இயக்கம், உலகளாவிய லெவல்ல பிரச்சாரம், கல்வி இயக்கங்களின் பிரச்சாரம் சொல்லி மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் உங்கள் உரிமை, அது அரசு போடும் இல்ல ஒரு பண்ணையார் போடுற பிச்சை கிடையாது அப்படின்னு மக்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. அதனால மக்கள் தங்கள் உரிமைகளை இறுகப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இனி வர பல்கலைக்கழக பாடத்திட்டங்களாகட்டும், அதுல எதெல்லாம் வந்து பிஹெச்டி பண்றதுக்கு, எதெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு, எதெல்லாம் ப்ரொஃபஸரா அப்ளை பண்றதுக்கு அவன் தகுதியா வைக்கிறானோ அது எல்லாமே இதுக்கு எதிராக தான் இருக்கும். இன்னைக்கே நீங்க பாக்குறீங்க, போனை திறந்தா 100 நாள் வேலை திட்டத்தினாலதான் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு பல கூமுட்டைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அது பாடத்திட்டமா வரும். பல வந்து கோட் ஷூட் எல்லாம் போட்டு இருக்கிற திருப்பனுங்க வந்து 90 மணி நேரம் வேலை பாரு, வீட்டுக்கு போய் உன் ஒய்ஃப் முகத்தை பார்த்து என்ன பண்ண போறேன்னு கேட்கறாங்கல்ல. நாளைக்கு அவன்லாம் வைஸ் சான்சலரா இருப்பான். அப்ப என்ன ஆகும், டேய் நீ வந்து 90 மணி நேரம் வேலை பார்க்கறதுனால தாண்டா நாடு பின்தங்கி இருக்கு அப்படின்னு ஆய்வு சொல்லு, சிலபஸ் சொல்லு. அதை எப்படி மறுப்பாங்க மக்கள் அதுதான் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னு. ஒரு காலத்துல மக்கள் விதியை நம்பிக்கிட்டு எல்லா அடிமை முறையும் தாங்கிக்கிட்டாங்கல்ல. ஏன்னா அன்னைக்கு கல்வியாளர் அப்படின்னு இருந்தவங்க அது சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பார்ப்பன வர்க்கம் தான் கல்வியாளர்களாக இருந்தாங்க. நாலேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற அறிவை வந்து அவங்க தான் கை கொண்டு இருந்தாங்க அப்படின்னும் மக்கள் அவங்களதான் நம்புறாங்க. இன்னைக்கு அதே தான் கொண்டு வராங்க. இன்னும் என்ன அப்படின்னா, கடைசியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு எதுக்கு இருக்கு, அதுலயும் ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பிரதிநிதித்துவத்தோட அவங்களுக்கான இடஒதுக்கீடோட ஏன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அந்த பார்ப்பன வர்க்கத்தினரு சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் எல்லா ஹையர் எஜுகேஷன்லயும் அவங்க மட்டுமே எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சார்பாகவே எல்லா கருத்துருவாக்கத்தையும் செஞ்சுக்கிறாங்க. அப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் சமூகத்துல இருந்தும் ஹையர் எஜுகேஷன் படிச்சாதான் அந்த சமூகங்களையும் எக்ஸ்பர்ட்ஸ் நிபுணர்கள் உருவாகுவாங்க.
அப்பதான் மக்கள் நலன் சார்ந்த கருத்துருவாக்கங்கள் செய்யப்படும் அப்படிங்கிறது. ஏன்னா மேல் வர்க்கத்தினர் மட்டுமே கல்வி இருந்தபோது சாதியும் உன் தலைவிதி, அது நீ பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவம் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ மத்தவங்களா படிக்க ஆரம்பிச்சது என்ன, டேய் சாதிங்கிறது தலைவிதி எல்லாம் கிடையாதுடா, நீ என் தலைமையில சுமத்திருக்கிற விதியா அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்ப அதுக்குதான் ஹையர் எஜுகேஷன்ல ஓபிசி எஸ்சி எஸ்டி இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, யூஜிசி நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க், நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் மூலியமா இந்த சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு புதுசு புதுசா காம்பினேஷன் இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸ் இதுல இருந்து கொஞ்சம், அதுல இருந்து கொஞ்சம், இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பப்ளிக் பாலிசி இல்ல கவர்னன்ஸ் அண்ட் டிஜிட்டல் பாலிசி இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் தரது. இதனால என்ன ஆகும்னா எக்ஸ்பர்ட்டே ஆக மாட்டான். ஒருத்தன் ஹையர் எஜுகேஷன் போனா எக்ஸ்பர்ட் ஆக மாட்டான். பறந்து போட்டு எல்லாத்தையும் நாய் வாய வச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்கங்க வச்சுட்டு போயிடுவான். இதனால என்ன ஆகும்னா பணக்கார உயர்சாதி வர்க்கத்துல இருக்கிற மாணவர்கள்லாம் வெளியே போய் அவன் எக்ஸ்பர்ட் ஆவான். ஏன்னா அவன் எதுல எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சூஸ் பண்றானோ அவன் வீட்டுல அதுக்கு வேலை வாங்கி தரதுக்கும் கனெக்ஷன் போட்டு தரதுக்கும் கவர்மெண்ட்ல ஆளு அவனுக்கு சிபாரிசு செய்யறதுக்கு ஆள் இருப்பான். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படி இருப்பாங்களா? கிடையாது. அவன் எக்ஸ்போர்ட் ஆகாம வெளியே வந்தா ஏதோ ஒரு கார்பரேட் நடத்த என்ஜிஓக்கோ இல்ல கார்பரேட் நடத்துற இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவான், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு, அவன் 1000 கோடி சம்பாதிச்சு 1 கோடியை பிச்சையா போடுறது இருக்கு இல்லையா, அதுக்கு அடிமையா வேலை பார்க்கறது தான் நம்ம சமூக மக்களை திருப்பி மாத்திக்கிட்டு இருக்கான். இனிமேல இது நடைமுறை ஆகிட்டா ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகங்களில், சிறுபான்மை சமூகங்களில் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லாம போயிடுவாங்க. அப்ப நமக்கு ஆதரவான நம்ம நலன் சார்ந்த கருத்துருவாக்கங்கள் செய்யவே படாது. அதுதான் அவன் நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் வச்சிருக்கான். ஒரு டிகிரியை முடிக்கிறதுக்கு 60 கிரெடிட் வேணும் அப்படின்னும் போது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் 4 கிரெடிட் இருக்கும், அல்காரிதம் 4 கிரெடிட் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்தா 1 கிரெடிட் 2 கிரெடிட் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற எனக்கு அந்த அல்காரிதம் அப்படின்னு சொல்றது இல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றது, டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் தான் முக்கியமான பாடம். அதுக்கு 4 கிரெடிட் 3 கிரெடிட் இருக்கும். இங்கிலீஷ்ங்கிறது ஒரு துணை பாடம் அப்படின்றனால 1 கிரெடிட் இருக்கும். ஆனா இனிமேல் இவன் நடைமுறைப்படுத்தினா மேக்ஸ் படிக்கிறவனுக்கு கால்குலஸ்க்கு 2 கிரெடிட்டும் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்க்கு 4 கிரெடிட்டும் தருவோம். அப்ப எலக்டிவ்ல மாணவன் என்ன பண்ணுவான், சீக்கிரம் கோர்ஸ் முடிக்கலாம் என்ன பண்ணுவான், இந்த குப்பையெல்லாம் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ், இந்தியன் மேத்தமெட்டிக்கல் பிலாசபி, இந்த மாதிரி குப்பையெல்லாம் 4 கிரெடிட் 5 கிரெடிட் எடுத்து படிச்சா அதான் சீக்கிரம் முடிக்க முடியும். இந்த நம்மளுக்கு தேவையான கால்குலஸ் ஜியாமெட்ரி எல்லாம் படிச்சா 2 கிரெடிட்டா நான் 10 வருஷத்துக்கு இதே டிகிரியை படிச்சுட்டு போனேன். மாணவர்களை சொல்லாம இங்க இருந்து இந்த குப்பையெல்லாம் படிக்கிறதுக்கு ரீடைரக்ட் பண்ணுவான். அப்ப எவனுமே இன்னும் 10 வருஷத்துல பார்த்தா கார்பரேட் நலனை தவிர, காவி நலனை தவிர எதையுமே படிக்க மாட்டான், ஆய்வு பண்ண மாட்டான், நம்மளுக்கான கருத்து உருவாக்கம் இருக்காது. இந்த நாட்டுல வெளிநாட்டுல இருந்து எடுத்து பார்த்தா இன்னைக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான், இந்தியா இஸ் வெஜிடேரியன் கண்ட்ரி நினைச்சுக்கிட்டான். இந்தியர்கள்லாம் வெஜிடேரியன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்தியன்கள் வெஜிடேரியன் கிடையாது. ஆனா ஏன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான், அங்க போன பார்ப்பன வர்க்கத்தினர்லாம் இந்தியா வெஜிடேரியன் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். அதே போலதான் இனிமேல் இந்தியாவை பற்றிய எல்லா தவறான கட்டமும் வெளிநாட்டிலையும் இருக்கும், உள்நாட்டுல திட்டங்களும் சட்டங்களும் நிறைவேறும். இதை தடுத்து நிறுத்தணும்னா இந்த யூஜிசிக்கு எதிராக எல்லா மட்டத்திலையும் போராட்டம் பண்ணணும், எல்லா வர்க்கத்தினரும் போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும். இது அவரவர் பிள்ளைக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்னு பெற்றோர்களுக்கு உணர வைக்க வேண்டும். இது ஏதோ ஒரு மாநில உரிமையை பறிக்கிறது மட்டும் கிடையாது. உங்களோட கல்வி உரிமை, உங்களோட சமூக உரிமை, உங்களோட மக்கள் நல திட்டத்துக்கான எல்லா உரிமையும் பறிக்கிறது அப்படிங்கிறத புரிய இருக்கணும். வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி. காவிகளுடைய பாடத்திட்டங்கள் எந்த அளவு பிற்போக்குத்தனமாக நம்மளை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களாக இருக்கிறது என்பதை அமலப்படுத்தி பேசிய நாமும் பின்னாடி பல போராட்ட வரலாறு இருக்கு. நமக்கும் 50 ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி மாணவர் போராட்டங்கள் இருந்தது, சமூக மாற்றத்திற்கு மாணவர்களுடைய பங்களிப்பு, மக்களுடைய எழுச்சி எத்தகைய போராட்டத்தினுடைய பங்களிப்பை செலுத்தியது, அதற்கு தமிழகத்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது மாணவர்களுடைய எழுச்சியின் காரணமாக தான் இந்த பெரிய அரசியல் மாற்றமோ அதை சார்ந்த மாணவர் போராட்டங்களோ தொடங்குவதற்கு அடிப்படையாக இருந்தது